விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே வெள்ளத்தில் சிக்கியவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். விவரங்களை நிகரான செய்தியாளர் வெற்றி தற்போது எத்தனை பேர் மீட்கப்பட்டிருக்காங்க? தேவப்பிரியன், விருதுநகர் மாவட்டத்தில் இந்த பாதிக்கக்கூடிய மக்களை பத்திரமாக மீட்பது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. சரியாக வெம்பக்கோட்டை அருகே இருக்கக்கூடிய குகன்பாறையைச் சேர்ந்த வினோத்குமார் என்பவரது 3 வயது குழந்தை காரில் குகன்பாறையிலிருந்து செவல்பட்டி சாலை இந்திரா நகர் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது காட்டாற்று வெள்ளத்தில் காருடன் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். தகவல் அறிந்த வெம்பக்கோட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கிராம மக்களுடைய உதவியுடன் வெள்ளத்தில் சிக்கிய வினோத்குமார் மற்றும் அவருடைய 3 வயது குழந்தையும் பத்திரமாக மீட்டு முகாமுக்கு அழைத்து அதற்கான மருத்துவ பரிசோதனைகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். தேவப்பிரியன், மற்ற இன்னும் அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கா? நிறைய பேர் தன்னார்வலர்கள், உள்ளூர் மக்கள் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இன்னும் என்ன மாதிரியான உதவிகள் அங்க தேவைப்படுது? பேரிடர் மீட்பு படையுடைய அவசியம் அங்க தேவைப்படுதா? வெற்றி, விருதுநகர் மாவட்டம் முழுவதுமே வத்ரா இருப்பு, நத்தம்பட்டி இப்படி பல்வேறு இடங்களிலும் அதிகமான கனமழை என்பது தொடர்ந்து பதிவாகி கொண்டிருக்கிறது. இதிலும் குறிப்பாக விருதுநகர் வத்ரா இருப்பு வட்டத்தில் கூடிய களத்தூர் கிராமத்தில் அந்த பெரியகுளம் கண்மாயில் விரிசலை ஏற்பட்டிருக்கிறது. விரிசல் ஏற்பட்டு அதை மேற்கொண்டு அங்கு உடைப்பு ஏற்படாமல் இருப்பதாக ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு கால்வாய் சீரமைக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்கிறார்கள். இதுபோன்ற பல்வேறு பணிகளை விருதுநகர் மாவட்ட சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மக்களை மீட்பதற்கும் அங்கிருந்து தகவல் கிடைத்து மீட்பதற்கான பணிகளையும் மேற்கொள்கிறார்கள். இருந்தாலும் இருந்தபோதிலும் வெள்ளம் முழுமையாக சூழ்ந்திருக்கிறது. குடியிருப்பு பகுதிகளை பல இடங்களில் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கும். இந்த சூழலில் தான் தற்பொழுது இந்த 3 வயது குழந்தையானது பத்திரமாக மீட்கப்பட்ட காட்சி என்பது நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. வெம்பக்கோட்டை அருகே இருக்கக்கூடிய குகன்பாறையை சேர்ந்தவர் வினோத்குமார். இவருடைய 3 வயது குழந்தையுடன் காரில் குகன்பாறையிலிருந்து செவல்பட்டி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது இந்திரா நகர் பகுதி அருகே வந்து கொண்ட பொழுது இந்த வெள்ளம் சென்று வெள்ளத்தில் கார் நீந்த முடியாமல் அதனுடைய இன்ஜின் அணைந்து கார் முழுவதுமாக வெள்ள நீரில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அருகில் இருந்த மக்கள் கொடுத்த தகவல் அடிப்படையில் உடனடியாக காவல்துறை வந்து தொடர்ந்து மக்களுடைய உதவியின் இந்த வினோத்குமார் மற்றும் அவருடைய 3 வயது குழந்தையும் பத்திரமாக மீட்கப்பட்டு முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தார்கள். தேவப்பிரியன், 3 வயது குழந்தை இளைஞர்களுடைய முயற்சியின் காரணமாக, பொதுமக்களுடைய முயற்சியின் காரணமாக தற்போது பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான விரிவான தகவலை பயன்படுத்திய வெற்றி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.